வணக்கம் நேயர்களே, அனைவரும் சிறப்பாக தீபாவளியை கொண்டாடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வியூவர்ஸை எப்படி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது, அதற்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன செட்டிங்ஸை செய்வதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வியூவர்ஸை வந்து நம்ம அதிகரிக்க முடியும். நேயர்களே, நீங்கள் இதை வந்து உங்களுடைய மொபைலில் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷனில் டெஸ்க்டாப் சைட்னு இருக்குது பற்றியெல்லாம், அதை கிளிக் பண்ணி அதில் டிக் மார்க் வர மாதிரி பார்த்துக்கிறோங்க. அதை தொடர்ந்து நம்ம இதில் சொல்லக்கூடிய மெத்தடு தான் நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது வியூஸ் அதிகமாக வருவதற்கு நிறைய பெரிய சேனல்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு செட்டிங்ஸை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றுறாங்க. அந்த வழிமுறையை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். நாம் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வீடியோ வந்து கிளிக் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சைடில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து காட்சிப்படுத்தப்படும். மொபைலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோவுக்கு கீழே வந்து அதில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்கள் காட்டப்படும். இதன் மூலமாக நம்முடைய வியூவர்ஸ் வந்து நம்ம வீடியோவை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிகமாக பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வீடியோவோட எண்ட் கார்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். அதன் மூலமாக சக்ஸஸரில் இருக்கக்கூடிய வீடியோவை சேர்த்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவையும் கிளிக் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவை பார்ப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம வியூவர்ஸுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த செட்டிங்ஸ் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது இந்த வழிமுறையை செய்யும் பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவுக்கு தொடர்புடைய வீடியோக்கள் சஜஷனில் என்ன பண்ணப்படும் அப்படின்னா காட்டப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து உங்கள் சேனலில் வந்து கணினி அறிவியல் அல்லது ஃபுட்டு தொடர்பாக ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து அங்கே வரும். அப்படி வரும்பொழுது அதே வந்து வியூவர்ஸ் வந்து கிளிக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் நம்ம செய்ய போகிற ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான் அது. வாங்க நம்ம இப்போ அதை போய் எப்படி அந்த செட்டிங்ஸை மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே நேயர்களே, வீடியோவுக்குள் போவதற்கு முன்னால் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த புதிய வீடியோக்கள் போடும் பொழுது அது உங்கள் இல்லம் தேடி வரும். ஓகே நேயர்களே, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் போய்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு பதிலாக அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யுவர் சேனலை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேனேஜ் வீடியோன்னு இருக்குது, உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய ஸ்க்ரீனில் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு இருக்கிறது பற்றிலா, இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறங்க. நான் அந்த யூடியூப் டிப்ஸ் 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்து என்ன பண்ண அப்படின்னா அந்த இதில் எடிட் பிளேலிஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்த்தீங்களா 3 டாட், இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பிளேலிஸ்ட் செட்டிங்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேலிஸ்ட் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. அலோ எம்பெட்டிங், ஆட் நியூ வீடியோஸ் டு டாப் ஆஃப் பிளேலிஸ்ட், செட் அஸ் அஃபிஷியல் சீரீஸ் ஃபார் திஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலோ எம்பெட்டிங் இதை தான் நம்ம வந்து எனேபிளில் வச்சுருப்போம். மற்ற 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசபிளில் இருக்கும். இப்போ இந்த ஆட் நியூ வீடியோஸ் டு டாப் ஆஃப் பிளேலிஸ்ட், இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் புதுசாக இன்னொரு வீடியோவை கொண்டாந்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேலிஸ்ட்டில் இன்னொரு வீடியோவை நம்ம ஆட் பண்ணும் பொழுது அந்த வீடியோ வந்து டாப்பில் வரணும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு 10 வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 வீடியோவில் முதல்ல நம்ம கடைசியாக இப்போ போடக்கூடிய வீடியோ வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதே நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். அதனால் நம்ம இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா,
அதாவது இந்த பிளேலிஸ்ட்டில் கொண்டாந்து இன்னொரு வீடியோவை நம்ம ஆட் பண்ணும் பொழுது அந்த வீடியோவுக்கான தம்ப்நெயில் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ப்ளே ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த செட்டர்ஸ் அபிஷியல் சீரிஸ் ஃபார் திஸ் பிளேலிஸ்ட். இப்போ இதை நீங்கள் நம்ம கண்டிப்பாக இதை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறங்க. புதுசாக நம்ம ஆட் செய்யக்கூடிய வீடியோ வந்து இப்போ இங்கே ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்ப்நெயில் மாறுது. அப்போ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வியூவர்ஸை வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது. இதில் வந்து உங்கள் சேனலுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஆன் பண்ணிக்கிறோம். இங்கே கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ நான் அந்த முக்கியமான செட்டிங்ஸை நம்ம வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே இருந்தா இருக்கு பாருங்கள், டன். இதை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நேயர்களே. இப்போ இந்த செட்டிங்ஸை நம்ம முடிச்சிட்டோம். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளேலிஸ்ட் மூலமாக உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஓகே நேயர்களே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. மீண்டும் இது போன்று மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.